வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகம். ஸோ கடகத்துக்கு வந்து சனி புதனுடைய பார்வை. ஸோ அது எந்த மாதிரி இருக்கும்? 3 12ஆம் அதிபதி புதன் வந்து 7ல் இருப்பது. நிறைய, அதாவது 12ன்றதும் சரி 3ம் சரி, கொஞ்சம் வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள், யாருக்காக வாக்கு கொடுத்துட்டு ஏதாவது தடுமாறுவதற்கான வாய்ப்புகள், இல்லை அதுக்காக ஒரு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்து யோசித்து வாக்கு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து உங்களுக்கு 7 8ஆம் அதிபதியோடு இருக்குது. ஸோ 3 8ன்னும் போது கொஞ்சம் கவனமாக நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து தேவையில்லாத டென்ஷன், எங்கேனாச்சும் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிறது, இளைய சகோதரராக ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கிறனால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஸோ வாழ்க்கை துணையும் சில நேரங்களில் நம்மளை வந்து படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. என்னடா ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு நோய் 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 நோ சார் இதெல்லாம் டெய்லி நடக்கிறது சார்னால் அது உங்கள் லைஃப் ஸ்டைல். எல்லாரோட லைஃப் ஸ்டைலும் அப்படி தான். எல்லாம் வந்து டெய்லி வந்து பொண்டாடி சிரிச்சிட்டே இருக்கணும்னா அதை நம்ம பைத்தியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்மளும் வந்து டெய்லி ஒன்றும் சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லையா? ஸோ ஒரு நாள் ஒரு மாதிரி இருந்தால் தான் லைஃப் வந்து கொஞ்சம் டேஸ்டபுளாக இருக்கும். ஒரே சாப்பாடை டெய்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமா? டெய்லி சாம்பாரே சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சாம்பார் 10 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ற வரை ஓடிடுவோம். ஸோ அந்த மாதிரி குணநலங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும். அது கிரகம் காரணமாக அப்படி இப்படின்னா அதெல்லாம் வேணாம், அந்த டிபேட்டுக்கு நம்ம போக வேண்டாம். பட் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் அந்த கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, இளைய சகோதரர் டாக்குமெண்ட்டு அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி 8ல் இருக்கனால வந்து குடும்பத்தில் வந்து மூத்தவர்கள், ஸோ அப்பா சம்மந்தமான குடும்பத் தலைவர்களால் ஒரு சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி சிக்கல் வரும் அப்படின்போது கடன் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஏதாச்சும் சிக்கல் வரும். இல்லைனா தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அலுப்புகள் வரும். என்னடா வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அழுத்துப்பீங்க. என் பாசஸ்க்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா சூரியனுங்கிறது வந்து ஒரு மேனேஜர், ஒரு ஓனர், இந்த மாதிரி ஆட்களை குறிக்கும். ஸோ அவங்களுக்கும் கீழே இருக்கிற தொழிலாளிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. அரசு சம்மந்தமான விஷயங்கள், டாக்ஸேஷன், இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டாக்ஸேஷனாலே வயிற்றுச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம அந்த பட்ஜெட்டு தமாசான பட்ஜெட்டாக இருந்தது. வைரத்தை தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் டெய்லி. இந்த மாதிரிலாம் இருந்தேன். என்னத்தை சொல்கிறது, நான் எந்த அரசியல் கட்சியும் இல்லைங்க. பட் இருந்தாலும் ஒரு கொடைக்கு வந்து வரி வந்து ஜாஸ்தி பண்ணுறது, அத்தியாவசிய தேவைக்கு வந்து வரியை ஜாஸ்தி பண்ணிவிட்டு தேவையில்லாத விஷயத்துக்கு வந்து வரியை கம்மி பண்ணுறதுல வந்து என்ன லாஜிக் இருக்குதுன்னு தெரியல. டெய்லி நம்ம வந்து எல்லோரும் டெய்லி நகை கடை போய் வைரமாக வாங்கிட்டுருக்கோம் கிடையாது இல்லையா? ஸோ இது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி பார்ப்போம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா மற்றபடி வந்து நதிநீர் இணைப்புங்கிற ஒரு சமாச்சாரத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. பட் அதுவும் நடக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நடக்காமையும் இருக்குது. சரி, அரசியல் எதுக்கு, ஜோசியத்துக்கு வருவோம். ஏன்னா இது வந்து 8ல் வந்து குரு சூரியன் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். வைக்கலாம். இந்த மாதிரி பேசாதீங்க வெளியில். பேசினீங்கன்னா அதனால் வந்து சில பிரச்சனைகள் வரும். குடும்பத் தலைவர்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா வந்து நான் பாயிண்ட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி வந்து 3 8ன்னும் போதே கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா வந்து சனி 8ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நம்ம வந்து நோக்கி எவனாச்சும் ஒருத்தன் வந்து மறைமுகமாக வேலை செய்வதற்கான வாய்ப்புகள், எதிராளிகள் வந்து கொஞ்சம் சூசகமாக வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால் டென்ஷன் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனம் பண்ணும். அதுவும் இந்த சித்தப்பு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குங்க. சித்தப்பா, தம்பி, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சூசகமாக வேலை செய்வாங்க. அதுவும் பின்னாடி வந்து சூப்பராக வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நான் குடும்பத்தில் குழப்பம் உண்டாகிறத சொல்ல, நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணுங்கிறது தான் நம்மளுடைய விஷயமே. ஓகே, வருமுன் காப்போம், மேக்சின் போடுற மாதிரி. ஸோ எதுக்கு சொல்கிறடா, இது வேக்சின் சிரிப்பு வந்துருச்சு. சரி, நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடு சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. வீடுகளாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர் தான். நல்ல ரொட்டேஷன் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக பேசுங்க. ஏதாவது ஏடாவிடமாக சண்டை போடுற மாதிரி பேசிடாதீங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெனண்ட்டாக இருந்தீங்கனாலும் ஹவுஸ் ஓனர் வரும்போது கொஞ்சம் உஷாராக பேசுங்க. வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி ஜாலியாக தான் இருப்பீங்க. மற்றபடி ஃபன், சந்தோஷம் எல்லாமே நல்லா தான் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள் சம்மந்தம். குழந்தைங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். ஏன்னா வந்து 5ல் வந்து கேது இருக்கும்போது குழந்தைங்களை முரண்டு பிடிக்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாது. அது கேட்டால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசும். தாத்தா பாட்டியெல்லாம் எழுதி பேசும் சில குழந்தைங்க. எங்கள் தாத்தா மாதிரி இருந்தியா, நீ என்ன பண்ண, நீ என்னத்தை சம்பாதிச்ச, இப்படிலாம் பேசும். ஸோ இதெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வயசுலேயே பொலையல்னு 2 வைக்காமல் வளர்த்ததுடைய விஷயந்தான் இதெல்லாமே. 2 அப்பா இருந்திங்கன்னா எங்கள் அப்பா அடிப்பாண்டாயமே ஏதாவது தப்பாக பேசினான்னு. ஏன்னா சின்ன வயசில் நம்ம வந்து குழந்தைங்க பேசும்போது, ஆஹா என்னம்மா பேசுது போடா டேய் அப்படின்னு அப்பா சொல்லும்போது அப்பா சிரிப்பார். குழந்தை என்ன அதே 20 வயசில் பேசும்போது அவனை டெம்பர் ஏறும். அதனால் சின்ன வயசுலேயே போட்டுருங்க. ஸோ அடித்து வளர்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் ஆகாது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கவங்க கூட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் வந்து லிமிட்டேஷன், அப்பா தப்பு பண்ணால் திட்டுவார் அடிப்பாருங்கிறத வந்து பழக்கப்படுத்துங்க. இல்லைன்னா அது நாதாரி ஏதாச்சும் பேசும், அப்புறம் பின்னாளில் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை சம்மந்தமான விஷயங்கள். ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கிறது வந்து அது 3, 6 நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ வேலையில் நிறைய அலைச்சல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபங்களும் கிடைக்கும். ஸோ அந்த அலைச்சல்னால் நல்ல லாபம், கண்டிப்பாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. கணவன் மனைவியினோட கொஞ்சம் சந்தேகப்படாமல் இருங்க. தேவையில்லாத ஆட்கள் எவனாச்சும் வந்து 3ஆம் மனுஷன் ஏதாச்சும் சொல்கிறானா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து நமக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எவனாச்சும் ஒருத்தவங்க காதில் போட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதை வச்சுக்கிட்டு பாத்திரத்தை உடைக்கிறது, தூக்கி போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்குதான் என்ன கேட்கக்கூடாது. இது நான் சூப்பர் பொதுவாக சொல்கிறது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ 8ல் வந்து குரு சூரியன் இருக்கும்போது குடும்பத் தலைவர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா கிட்டே டேடி கிட்டே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அவர் ஏதாவது இல்லை ராங்காக பேசினா கூட சரி டேடிக்கிறாக்க நல்லா வரும், சரியில்லை டேடி ஓகே டேடி விட்டு போயிட்டே இருங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை வராதுன்றதுக்காக தான். ஓகே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா வந்து 8ல் வந்து குரு சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கிற விஷயங்களாக வரனால அது 3, 8 வரும்போது நிறைய டென்ஷன்ஸ் வரும். வேறு ஒன்றும் கிடையாது. 9ஆம் அதிபதியும் கூட வரும்போது அப்பாவுடைய ஸ்தானமே அப்படி வரும்போது நிறைய வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் கொஞ்சம் விரக்தி ஆகாமல் கொஞ்சம் கூலாக இருந்துக்குங்க. என்ன பண்ணுறது, வந்துட்டோம், நல்லா சம்பாதிக்கணும். இப்போதைய சூழ்நிலையில் வந்து மேலதிகாரிகளை பகைச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அரசாங்கம் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சில இடங்களில் வந்து கண்டிஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சட்டத்திட்டங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து அனுசரித்து போங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் இருக்கும். தொழிலில் நல்ல ரொட்டேஷன், கேட்ட இடத்துல கடன் கொடுக்குறது, கேட்ட இடத்துல பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ 11ல் உள்ள ராகு வந்து பெரிய எதிர்பார்ப்புகளை உருவாக்கும் உங்களுக்கு. ஏன்னா 2ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது பெரிய எதிர்பார்ப்பு பெரிய லெவலில் வந்துடும்ப்பா அப்படின்னு தோணும். அதுக்கு ஷார்ட் ரூட்டில் போகாமல் இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல் போகும்போது என்னென்னா சரியாக தேவையில்லாத பேச்சை பேசிட்டு மாட்டிக்கிறது, இடமும் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக அமையும். எல்லாமே பேசி நீங்கள் சொன்னதெல்லாம் இடவடமாக சொல்லிவிட்டு கடைசியில் சிறப்பாக அமையினா என்ன தலைவர் அப்படின்னீங்கன்னா, இல்லைங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். அமைதியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். யாரை பிரார்த்தனை பண்ணால் ஈஸ்வரன் கோயில் போனீங்கன்னா சொர்ணாம்பிகை, பாலாம்பிகைன்னு இந்த அம்மன் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு அம்மன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. இதுன்னு கோயிலுக்காக ஒரு 50 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போகிறது, அந்த ராத்தங்கிறது இந்த மேட்டர்லாம் வேண்டாம். ஸோ போயிட்டு அமைதியாக போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம கோயிலுங்கிறது எப்படி சூஸ் பண்ணோம்னா, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கணும். வண்டி எடுத்துகிட்டு போனால் ஒரு 10 நிமிஷத்தில் சாமி கும்பிட்டு வர மாதிரி பார்த்துக்கணும். அதுக்குன்னு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து போவான் திருப்பதி கொடுத்துட்டு வந்து 400 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டரா சரி ஏதோ ஒன்று. ஸோ 200 கிலோமீட்டருக்கு வந்து அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வந்துடும். ஓகே. ஸோ இந்த 400 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து லொங்குன்னு ஏறி இறங்கி அங்கே ஒரு 8 மணி நேரம் அடைச்சி போட்டு இங்கே வந்து அப்பா பெருமாளை பார்த்துட்டு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பான். அது எதுக்கு இங்கேருந்தே ஹாய் பெருமாள்னு சொல்லிட்டு உட்காந்து 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து இங்கே தியானம் பண்ணிங்கன்னா அந்த பெருமாள் உங்கள்கிட்ட வருவார். நான் நாத்திகம் பேசல, பெருமாள் உங்கள்கிட்ட வருவார், உங்கள் மனசுக்குள்ளே வருவார். அதனால் வந்து அந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க. ஓகேங்களா. இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு லீவ் போட்டுக்கிட்டு இருக்குது. அதாவது லாங்கிடியூட் ஆட்டிடியூட் இதெல்லாம் அந்த இடத்துல வந்து விசேஷம் இல்லைன்னா விசேஷம்லாம் இருக்குது தலைவர். ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு அந்த கோயிலை. இப்போ வந்து கவர்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு அங்கே போய் உட்காரனால ஒரு நாள் லீவ் போட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போகிறது சோஃபியர் தட்டப்பட்டு இந்த மாதிரி லொல்லெல்லாம் வேணுமா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாளை பார்த்துட்டு இங்கே உட்காந்து திருப்பதி பெருமாளை இங்கே உட்காந்து சேவிங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் எழுந்தால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த உங்கள் ஈஸ்வரன்
கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அங்கே அம்மன் இருப்பாங்க, சொர்ணாம்பிகை, பாலாம்பிகை, ஏதோ ஒரு நேம் இருக்கும். ஸோ அவங்கள வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், மனதார உள்ளுக்குள்ளே அந்த அம்மனை கொண்டு வாங்க. சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் சொல்லிட்டு இந்த வாரம் மட்டும் இல்லை, வருகின்ற எல்லா வாரமும் சிறப்பாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.